ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். எல்லா கம்பெனிஸும் ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனி தான் ரிசல்ட் விடணும். இப்போ நம்ம வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸோட பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்தியன் பேங்க் ரிசல்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸு. எல்லா பேராமீட்டர்ஸும் நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு. இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50% கெயின் லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணும்போது. எஸ்பெஷலி வந்து இந்த கிராஸ் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைச்சிருக்காங்க. 4க்குள்ளே வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிராஸ் என்பிஏ வந்து கிட்டத்தட்ட 10% கிட்ட இருந்தது. ஸோ இது குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வைக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் லெவல்லாம் குறைச்சிருவாங்க. ஸோ மேஜராக வந்து இன்னும் லென் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டுருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைடெண்ட் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ஆஃப்டர் கோவிட் பிறகு 21லேருந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க. டிவைடெட்டு 2 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ருபீஸு. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6.5, அடுத்து வந்து 8.6. இப்போ இந்த இயர் வந்து அரௌண்ட் 12 ருபீஸ் பெர் ஷேருக்கு டிவைடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புக் வேல்யூ நல்லா கன்சிஸ்டண்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ வந்து அரௌண்ட் 450 ருபீஸ் வந்துட்டுருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 500 ருபீஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா இருக்கிறதுனால ஸோ மேலும் உயரத்துக்கான நல்ல சான்சஸ் இருக்குது. ஒன்லி என்ன காசா தான் வந்து காசா க்ரோத் தான் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. அதுவும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. என்னென்னா காசாவுடைய ரேஷியோ வந்து ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதுவும் க்ரோத் இருக்குது. பட் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இடிக்குது. ஸோ மற்றபடி வந்து பேங்க் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட டிஜிட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே அரௌண்ட் 1 lakh crore இன்னைக்கு. அதேமாரி வந்து டோட்டல் பிஸ்னஸ் அரௌண்ட் வந்து 12 lakh crore. அரௌண்ட் 6000 பிரான்ச்சஸ் இருக்குது அவங்களுக்கு. மேஜராக வந்து ரூரல் தான். கிட்டத்தட்ட அரௌண்ட் 2000 பிரான்ச்சஸ் வந்து ரூரல்லே இருக்குது. அதுக்கப்புறம் செமி அர்பன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1500 இருக்குது. ஸோ நல்ல க்ரோத் கொடுக்குற கம்பெனி. ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து இதை வந்து வாங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து கனரா பேங்க்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு. கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டிவிடெண்ட்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இதனுடைய ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து இந்த இயருக்கு 16 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 21லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ரைஸ் ஆகிட்டு வருது டிவிடெண்ட் கொடுக்குற இதுவும் இந்த கம்பெனியில். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து எல்லா விதத்தில் எல்லா பேராமீட்டர்ஸும் கிட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குறைச்சி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது உங்களுடைய பிஇ பார்த்தீங்கன்னா அண்டர் 10ல் தான் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 450 470 இருக்குது. ஸோ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா 550 ரூபா. கிட்டத்தட்ட புக் வேல்யூ நியராக தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து லாங் டேர்ம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுவும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு. கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சின்ன பேங்க், ஸ்மால் பப்ளிக் செக்டர் பேங்க்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேங்க்கு தான் வந்து இருக்கிற பேங்க்லேயே வந்து காசா ரேஷியோ ரொம்ப அதிகம். அரௌண்ட் 50 கிட்ட இருக்குது காசா. ஸோ நல்லா இது கொடுத்துட்ருக்காங்க. ப்ராஃபிட்ஸு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும். கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ ரொம்ப கம்மிங் இந்த பேங்க்கில் தான். அரௌண்ட் 2க்கு கீழே தான் இருக்குது கிராஸ் என்பிஏவாக இருக்கட்டும். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லா அற்புதமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாங்க. அதேமாதிரி வந்து இப்போ கனரா பேங்க்கில் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டிங் பார்த்தீங்கன்னா 10:2. அதாவது வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா 5 ஷேராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ 100 ஷேர் உங்கள்கிட்ட கனரா பேங்க் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து 500 ஷேராக கன்வெர்ட் ஆகிடும். அவங்க ரெக்கார்ட் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15th May. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மள்கிட்ட கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஷேர் இருக்கணும். ஸோ ஸ்டாக் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஷேர் வந்து மல்டிபிள்ஸாக டைம்ஸ் ஆஃப் 5 ஆகிடும். அதேமாரி இந்த ஷேர் வேல்யூயும் கன்சிஸ்டண்டாக குறைஞ்சிரும். ஸோ இப்படி இந்த நடந்த பிறகு ஆக்சுவலாக ஸ்டாக் ஸ்ப்ளிட்டிங் போனஸ் ஷேர்ஸ் இந்த இன்ஸ்டன்ட்லாம் நடந்த பிறகு அந்த கம்பெனியோட ஷேர் வந்து அரௌண்ட் ஒரு 5 to 10% ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டிங் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணும். நிறையா இன்வெஸ்டர்ஸ் வாய்ப்பு இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக தான் நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது நிறைய பேர் வாங்குறதுக்கு. ஸோ ப்ரைஸை குறைச்சிட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க. அதேமாதிரி எல்லா செக்மெண்ட்லேயும் இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும். அந்த ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் லாட்டாக வாங்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் வந்து மார்ஜின் 1 லட்ச ரூபா தேவைப்படுது, 1.5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்ப்ளிட் பண்ணி அந்த விலையை குறைச்ச பிறகு 50,000 40,000 இருந்தால் போதும். ஸோ அப்போ வந்து வால்யூம்ஸ் அதிகமாக நடக்கும். அதில் ட்ரேட் நிறைய நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்குடைய விலையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் அமேசான் வந்து $3000 அதனுடைய ஷேர் விலை இருந்தது. இப்போ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 20:1 அந்த ரேஷியோக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கிட்டத்தட்ட விலை வந்து $150 ஆகிடுச்சு. ஸோ எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணுன்றது காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன இந்த பேங்க் ஸ்டாக்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இது கொஞ்சம் சீப்பர் வேல்யூஷனாக தான் இருக்குது. அதேமாரி வந்து பிஎன்பியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக FY 2024 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து லாஸ்ட் இயர் ரிசல்ட்டை விட 3 மடங்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டு.
ஸோ கிராஸ் என்பிஏ வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க பிஎன்பி. ஸோ அரௌண்ட் அவங்களும் நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களும் ஒரு 5 டிஜிட்ஸில் வந்து நெட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதேமாதிரி கன்சிஸ்டன்டாக அவங்க பண்ணாங்கன்னா ஷேர் வேல்யூ ஏறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. போர்ட் டிவிடெண்டும் வந்து கிட்டத்தட்ட ₹1.5 ஒரு ஷேருக்குன்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 60 பைசே அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல ப்ராஃபிட் வரதுனால தான் நல்ல டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸு. ஸோ இதனால் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் வந்து சீப்பர் வேல்யூஷனில் தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு அதர் செக்டார்ஸு கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதேமாதிரி ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராகவே பார்த்தீங்கன்னா பொதுவாக பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ்னு எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஆர்பிஐயும் வந்து பெருசாக வந்து ரெப்போ ரேட்ஸ்லாம் ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கொண்டு வரல. ஸோ இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு நல்லாவே எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பேங்க் ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தகவலை வந்து நெக்ஸ்ட் மற்றொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.